ட்ரெஸ்ஸை கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அது பர்சனல் ஒர்க்கா, பர்சனல் ஒர்க் இல்லையா? See, I'll tell you something. ட்ரெஸ்ஸை எடுன்னு சொல்லும் போதே அது பர்சனல் ஒர்க் தான். சரியா? ஓகே. வழக்கம் போல பாரு வந்து ஒண்ணு முதலையே முடியாதுன்னு சொல்லிடுறோம். வீணா சொன்ன மாதிரி. எடுக்க வச்சுட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டு எடுத்த வேகத்தை எடுத்தது பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்த ஆள் யாருன்னு இப்ப இதே ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வர்றதுக்கு இப்ப அதே ஒரு ரிவர்ஸ்ல சொல்றேன். இதே ட்ரெஸ்ஸை கடைசியில தூக்குறதுக்கு கபருதீன் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப இதே டைலாக்க கமருதீன் நான்லாம் கணித தூக்க மாட்டேன், நீ வேணா நீ வேற யாராச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இல்லாம இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கையிலேயே கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆனா கீழே வச்சத கனி கண்டென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கனிக்கு ஸ்கோப் கொடுக்கணும்னு இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அது கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இதுல நான் என்ன பாக்குறதுன்னா, இந்த ஒரு கண்டென்ட் இவ்வளவு நேரம் இழுத்து பேசுற அளவுக்கு இது ஒரு கண்டென்ட் ஆகினாங்க பாத்தீங்களா? அங்கதான் இது வந்து பயங்கர இது வந்து எப்படி சொல்றது, லிட்ரலி இது வந்து ஒரு ரொம்ப சீப்பஸ்ட் பாயிண்ட். அதாவது என்னன்னா இதெல்லாம் சட்டு சட்டுன்னு முடிச்சு விட்டுறணும். இதுக்கு அதாவது எப்படின்னா இந்த சாரி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் இதுலயே நீங்க பார்த்தா இவங்க 2 பேரும் பண்றது ரொம்ப கிரிஞ்சு ஃபைட்டா இருக்கு. ஃபைட்டிலே கிரிஞ்சு ஃபைட்டு ஒரே பேட்டர்ன்ல போகுது, போர் அடிக்குது. வேற மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும். திருப்பி இதே மாதிரியே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட் won't be of nice. அண்ட் இதுல இந்த பக்கம் இன்னொரு அரசியல் பாத்தீங்களா, இவங்க அன்பு கேங்குன்னு எல்லாம் சொல்றாங்க. பட் நான் வந்து கனி கேங்குன்னு வச்சே சொல்றேன். கனி கேங்குன்ற மாதிரி இருக்கிறத காட்டுற வகையில கம்ருதன் எப்படி பார்த்தாலும் பெருசா இன்டெலிஜென்ட்டா பேசி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண போறது கிடையாது. இந்த பிரச்சனை பாருக்கெல்லாம் சப்போர்ட்ன்றது அவசியமே கிடையாது. சரி ஏதோ போய் நிக்கிறாப்ல. ஆனா அங்க இருந்து கம்ருதனை விக்ரம் ஒரு பிளே செட் பண்ணி எஃப்ஜே கெமியும் வந்து கம்ருதனுக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை பார்த்தாங்க தெரியுமா? கெமி வந்து வா நீ வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்க்கறதுக்காக அது நடந்துச்சு. அந்த நிகழ்வு பாத்தியா இல்லையான்னு தெரியல. அது ஆக்சுவலா மோர் பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக தானே அங்க அவங்கள முதல்ல. நான் என்ன சொல்றேன், அப்படித்தான் சப்போர்ட் போல இருக்கு. இல்ல அப்படி பார்த்தா நான் ஒண்ணு சொல்றேன். எஃப்ஜே கெமி சண்டையில கனி வந்து சாரி கேட்கிற அந்த பஞ்சாயத்துல எந்த சைடு ஃபேவரா பேசுறாங்க? கெமி கிட்ட சாரி கேட்டாரா எஃப்ஜே? சார் இதை நீங்க கேட்டுட்டீங்க. இது நான் யோசிச்சு உங்களுக்கு நேரம் வரும்போது பதில் சொல்றேன்.